सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. श्रीगुरुभ्यो नमः. नमस्सदसे. பிரம்மஸ்ரீ முல்லைவாசல் மாமா ஸ்டேஜில் இருக்கிறச்சே நான் பேசுகிறது கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனம் தான். பட் இருந்தாலும் அவள் அந்த ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. அதுக்கு வேறு சீஃப் கெஸ்ட்டுன்னு வேறு பேர் கொடுத்துருக்கா. அதனால் ஒரு 2-3 வார்த்தைகள் பேசி முடிச்சுடுறேன், சுருக்கமாக முடிச்சுடுறேன். இது அவர் முன்னாடி ஸ்வாகதம் பண்ணவர் சொன்னார், இது வேதத்துக்காக நடக்கிற ஒரு ஃபெஸ்டிவல். பார்த்தாலே தெரியுது, ஏகப்பட்ட காரியக்கிரமங்கள் பிளான் பண்ணியிருக்கா இந்த 2 நாளில். பிரத்யட்சமாக ஒன்று நான் அப்போ தான் உணர்ந்தேன். மாமா பக்கத்தில் உட்கார்ச்சே ஒரு 3 நாள் முன்னாடி தான் சாத்துர்மாசம் வியாசபூஜை சங்கல்பம் நடந்தது. மாமாவும் வந்தா. உண்மையாக சொல்லணுன்னா நான் மாமாவுக்கு காலங்கீழே உட்காந்துட்டு இருந்தேன். மாமா இருந்தால் மாமா காலங்கீழே நான் உட்காந்துட்டு இருந்தேன். அடுத்த நாள் புனர் பூஜையும் நடந்தது. அதே மாதிரி மாமா பின்னாடி நான் அவர் காலங்கீழே உட்காந்துருந்தேன். 2 நாள் தான் அவர் காலங்கீழே உட்காந்துருந்தேன். அடுத்த நாள் அவர் பக்கத்துலேயே சேர்லேயே உட்கார்றதுக்கான ஒரு அனுகிரகம் கிடச்சிது. அது ஒரு பெரிய பாக்கியம். அது வேத மாதா தான் நடத்தி கொடுத்தா. இந்த ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல வருஷமாக இந்த மாதிரி வேதத்துக்குன்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தின்னு இருக்கா. எனக்கு நன்னா தெரியும். இவர் நாராயண் சாரும் டிடிஎஸும் ஒரு ஐ திங்க் 10 வருஷம் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போவே அப்பா வரணும்னு ஆசைப்பட்டா. அப்போ வர முடியாத நிர்பந்தங்கள். ஆனால் அது எப்படி அமையிறது பாருங்க. இது 18வது வருஷம்னு சொன்னார் அவர். இது 18ங்கிறது ஒரு நல்ல ஒரு நம்பர். 18ங்கிறது ஒரு விசேஷமான நம்பர். ஒருவேளை இந்த 18வது இந்த வேத ஃபெஸ்டிவலில் கலந்துக்கணுன்னு பகவத் சங்கல்பம் இருக்குது போல இருக்குது. அதனால் அவர் கூப்பிட்டார். நான் இன்னும் பெரிய பிஸிலாம் இல்லை, இன்றைக்கி இருக்கேன். இதுக்கு மேலே ஒரு சந்தர்ப்பம், இதுக்கு மேலே அவர் அடுத்த வாட்டி கூப்பிட மாட்டார். ஏன்னா நிறைய வாட்டி கூப்பிட்டார். அதனால் இந்த வாட்டி கண்டிப்பாக ஆகணும் அப்படிங்கிறதுனால அவசியம் இதை கலந்துக்கிறேங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய பாக்கியம். அதாவது நான் ரொம்ப வேதத்தை பற்றிலாம் பேச போகிறதில்ல. எல்லாம் வேத வித்துக்கள் இங்கே இருக்கேன். அதனால் அதை பற்றி பேசுகிறதுக்கான அருகதை எனக்கு கிடையாது. இருந்தாலும் முதல்ல ஒரு சின்ன என்னோட சார்பாக, ஏன்னா நான் ஒருத்தந்தான் அதில் பார்க்குறதுல பார்த்தெல்லாம் முழுக்க வேதம்லாம் கற்றுக்கலை அவ்வளோவா. அதனால் நான் மேலே உட்காந்துருக்கேன், நீங்களாம் கீழே உட்காந்துருக்கேன். எனக்கு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு அங்கே அருகதை கிடையாது. உங்களோட கீழே உட்காந்துருக்கணும். பட் அது லௌகீகமாக இருக்கிறதுனால அங்கே மேலே உட்காந்துருக்கேன். முதல்ல மன்னிப்பு கேட்டு விடுறேன். இப்போ இந்த வேதம் நீங்களாம் அத்தியாயனம் பண்ணியிருக்கேள், இப்போது பரீட்சை கொடுத்துருக்கேள், பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்பெஷல் அவார்ட்ஸ்லாம் வாங்க போகிறேன். இப்போ தான் விசாரித்தேன். இதில் எல்லா வேதமும் கலந்துருக்கு. எல்லா வித்தியார்த்திகளும் மூலம், பதம், கிரமம், கணம் வரையும் போகிறான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மேலே சில பேர் நம்ம காஞ்சி மடம் விஆர்என்டி பரீட்சையும் கொடுக்க போகிறேன். அதனால் மேலே மேலே நீங்கள் பரீட்சையை கொடுத்து அதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் வாங்குவேல். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நிச்சயமான சர்டிஃபிகேட்டு. அதாவது உண்மையான சர்டிஃபிகேட்டுங்கிறது அவர் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறா இல்லையா, அது வேதம்தான் ஒரிஜினல் இன்டெலிஜென்ஸு. நீங்கள் அதுக்கு வாங்குகிற சர்டிஃபிகேட் தான் ஜெனுவின் சர்டிஃபிகேட்டு. அதுதான் அதிகாரம் ஆக்சுவலாக. மற்றதெல்லாம் லௌகீகம்தான். பட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த லௌகீக சர்டிஃபிகேட்டுக்கும் ஒரு வேல்யூ கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி ஒரு நிர்பந்தம். அது
ப்ரொஃபஸர் காமகோட்டி ஒரு 3 நாள் முன்னாடி நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அப்போ அவர் மகாபெரிவா சொன்னதை ஒன்று ஞாபகப்படுத்தி சொன்னார். அதாவது இந்த லக்ஸரி அண்ட் கம்ஃபர்ட் இஸ் ஆர்டிஃபிஷியல் பாவர்ட்டி, சிம்பிளிசிட்டி இஸ் நேச்சுரல் வெல்த் அப்படின்னார். அதாவது சிம்பிளிசிட்டி, ரொம்ப சாதாரணமாக இருக்கிறது தான் உண்மையான பொக்கிஷம். அந்த மாதிரி தான் அந்த வேத வித்துக்கள்லாம் அவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கேள், ஆனால் ரொம்ப அடக்கமாக இருக்கேள். நீங்களாம் அடக்கமாக இருக்கேங்கிறதுக்காக நாங்கள் அப்படியே விட்டுற முடியாது. நீங்கள்லாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஜென்யூன் ஒரு அதிகார சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கேள். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிகளுக்கு எங்களோட சார்பாக நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். இதே மாதிரி தான் ஒரு 15 வருஷம் முன்னாடி பரதநாட்டியத்துக்கு அப்படி தான் ஆச்சு. எல்லாம் பரதநாட்டியம் ஆடுறவெல்லாம் அவெல்லாம் ஆல்ரெடி அரங்கேற்றமாகி அதுக்கான ஒரு பெரிய சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டா. பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு டிகிரி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணித்து. அப்போ டாக்டர் பத்மா சுப்பிரமணியம்கிட்ட பேசினேன். அவளே சேர்ந்து ஒரு ஃபைன் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமுக்கு இந்த பரதநாட்டியம் கற்றுக்கொண்டவாளுக்கு அந்த ஒரு டிகிரியை கொடுத்தோம். அதே மாதிரி இப்போ இருக்கிற இந்த வேத வித்தியார்த்திகள் பூர்ணமாக நீங்கள் வந்து பாடசாலையில் வந்து படித்து வாசித்து பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணி அந்த அதிகாரியாக ஆனவாளுக்கு நாங்கள் இந்த சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் ஒரு டிகிரி ப்ரோக்ராம் கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் வேணுகோபால் தான் வந்து அங்கே சான்ஸ்கிரிட் டிபார்ட்மெண்ட் ஹெட்டாக இருக்கார். அவரும் ஒரு நல்ல பூர்ணமாக வேதாத்தியானம் பண்ணவர் தான். காஞ்சி மடத்துலேயே ரொம்ப வருஷமாக இருந்து பெரிவாளுக்கு நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்கார். 3 பெரிவாளுக்கும் சேர்ந்தாப்பில் நிறையா கைங்கரியம் பண்ணியிருக்கார். அந்த ஒரு ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பூர்ணமாக அத்தியாயனம் பண்ணவாள்லாம் வந்து ஒரு 3 வருஷம் பிஏ சம்ஸ்கிருதம் இல்லாட்டி 5 வருஷம் எம்ஏ சம்ஸ்கிருதம், இந்த 2 ப்ரோக்ராமும் கொடுக்குறோம். இதனால் என்ன உங்களுக்கு ஒரு லாபம் அப்படின்னா, நீங்கள் லாபத்துக்காக வரலைங்கிறது தெரியும், பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை. நீங்கள் அதில் வந்து சேர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 வருஷம் பிஏவோ 5 வருஷம் எம்ஏவோ இது ஃப்ரீ தான், டியூஷன் ஃபீஸ் கிடையாது. தங்கிறது ஜாக கேம்பஸ்லேயே, அதுக்கப்புறம் அங்கே போர்டிங் லாட்ஜிங் எல்லாம் ஃப்ரீ. கோவில் இருக்குது. மேலே வந்து இப்போது மூலம் படித்தவாளுக்கு பதம் படிக்கணுன்னா கிளாஸும் நடக்கணும். அதே மாதிரி கிரமம் கணம் அதுக்கான கிளாஸஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா யூனிவர்சிட்டிங்கிறது இந்த பக்கம் திருவானைக்காவல் பாடசாலை, அந்த பக்கம் கும்பகோணம், ரெண்டுமே பெரிய பெரிய மகாக்ஷேத்திரங்கள். அங்கே சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு பஞ்சமே கிடையாது. நிறைய பேர் வந்து சொல்லிக் கொடுப்பா அவங்களுக்கெல்லாம் மேலே மேலே படிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று ஆரம்பித்து ஒரு 3 வருஷமாக நடந்துட்டுருக்கு. இதை விடாமல் நடக்கணுங்கிறது தான் எங்களோட பிரயத்தனம். சில பேர் சேர்றா, சில பேர் சேர்கிறதுக்கு யோசிக்கிறா. இன்னும் அது நிறைய பேர் வரணும், நிறைய பேர் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் சேரணுங்கிறது தான் எங்களோட ஆசை. நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம், நீங்களாம் வரணும். நீங்கள் வந்து அது பிஏவோ எம்ஏவோ ஏதோ ஒரு டிகிரி வாங்கினா, நான் வந்து இங்கிலீஷில் சொல்லுவேன், இந்த பரதநாட்டியம் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறச்சே we are giving only an academic identity to an already acquired artistic ability. அதே மாதிரி இந்த இதில் வந்து நான் ஒரு அகடமிக் ஐடென்டிட்டி தான் கொடுக்குறேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு வேதிக் ஐடென்டிட்டி உங்கள்கிட்ட இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது, எபிலிட்டி இருக்குது. அதுக்கு ஒரு டிகிரி கொடுக்கணும். ஆக்சுவலாக பார்த்தா இதை முடித்தா நான் ஓடி வந்து உங்களுக்கு ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டே கொடுக்கணும். இன்னும் அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டில் யூஜிசிலலாம் இன்னும் அந்த ஒரு பெரிய கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரலை. பட் கூடிய சீக்கிரம் வரலாம். பட் நாம் அந்த 3 வருஷம் 5 வருஷம் சேர்ந்தாப்பில் அதுக்கான கிளாஸ் எல்லாம் அழகாக கரிக்குலம் போட்டு வச்சுருக்கார். அதில் சில அங்க வேதங்கள்லாம் ஸ்டடீஸ்லாமும் இருக்குது. ஸோ அஸ்ட்ராலஜி படிக்கணும் அப்படின்னாலும் அஸ்ட்ராலஜி படிக்கலாம். சில பேருக்கு வந்து சில்பசாஸ்திரம் தெரியணும்னா சில்பசாஸ்திர கோர்ஸும் இருக்குது. அந்த மாதிரி அந்த அங்கமானதெல்லாம் சிலதெல்லாம் சப்ஜெக்ட்ஸ்லாம் சேர்த்துருக்கோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவர் கோபி இங்கே தான் இருக்க போகிறார், டாக்டர் வேணுகோபால். இந்த மாதிரி முடித்து பூர்ணமாக மூலம் முடித்தவாளுக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராமில் சேரணுன்னா அவரோட பேசுங்கோ, என்ன ப்ரோக்ராம்னு தெரிஞ்சுக்கோங்கோ, நீங்கள் அவசியம் வரணும். இதுக்கான ஸ்டைப்பண்டும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் அவர் சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் வித்தியார்த்திகளாக இருக்கிறச்சையே ஸ்டைப்பண்ட் கொடுக்குறால், அதே ஸ்கீமை தொடர்ந்தும் பண்ணணும். அதுதான் எங்களோட ஆசை. வந்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிஏ எம்ஏ வந்ததுனா மேலே வேதத்தையும் நீங்கள் எப்படியும் போஷணம் பண்ணுவேல். கூட ஒரு டிகிரி இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு உற்சாகம். நம்மளும் ஒரு பிஏ டிகிரி வச்சுருக்கோம், எம்ஏ டிகிரி வச்சுருக்கோன்னு அந்த ஒரு உற்சாகத்தோடு நீங்கள்லாம் மேலே 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 பெரிய 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 பதவிகள்லாம்
அடையணுங்கிறது எங்களோட தாழ்மையான பிரார்த்தனை. இந்த ஒரு விழாக்கு என்னை கூப்பிட்டு கௌரவிச்சதுக்கு ஓம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுக்கு என்னோட கிருத்தஜ்ஞையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ குருப்யோ நமக. நமஸ்காரங்கள். டாக்டர் வைத்திய சுப்பிரமணியம் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டார். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எளிமை, சிம்பிளிசிட்டி. அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட் வர்ச்சு அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னார். அதுக்கு வேறு யாருமே முன் உதாரணம் கிடையாது. அவருடைய பர்சனாலிட்டியே முன் உதாரணம். அவர் பேசினப்புறம் அவரை பற்றி நான் அடிஷ்னலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் பலராலும் பல பெரிய நிறுவனங்களாலும் எப்படி அவர் அறியப்பட்டிருக்கிறார் என்பதை படித்தோம் என்றால் பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒரு ஜஸ்டிஸ் அவர் நிறைய ஒன்றுமே சொல்லக்கூடாது அப்படின்னு அவர் நினச்சா கூட அவரை பற்றி நமக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். கட்டாயமாக தெரியாதவாடும் தெரிஞ்சுக்கலாம். அதில் இது கிரேட் ஆனர் எங்களுக்கு. இன்றைக்கி உங்களை இந்த இதில் எவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வேதம்ன்றது 2 நாள் முல்லைவாசல் மாமாவோட காலடியில் நான் உட்காந்துட்டு இருந்தேன். அவருடைய வேதத்தோட அந்த வைப்ரேஷன் ஆகப்பட்டது இன்றைக்கி அவருக்கு பக்கத்தாப்பில் என்ன உட்கார வச்சுருக்கேன்னு அது ஒன்றே உதாரணம் வேதத்தோட மகிமையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ டுடே நம்மளுடைய கிரேட்டஸ்ட் ஆனர் அவருடைய இந்த சபையில் நம்ம இருந்து அவருடைய பேச்சை கேட்குறதுக்கு. शास्त्रा यूनिवर्सिटी पति नरे शेयर पंडर वो शास्त्रा यूनिवर्सिटी में BA और MA संस्कृत का पूरा मुफ्त में आप कोई भी चाहिए तो पढ़ सकते हैं. नाले की इवनिंग पोरत के मुन्नाडी बिफोर आप लोग सब गाड़ी में निकालने के पहले हम लोग पूरा वो शास्त्रा यूनिवर्सिटी का बताए में आपको पूरा नॉलेज देके आपको विदाई करेंगे. And he is an alumnus of Harvard Business School and has earned a distinguished academic qualification from leading institutions across the world. पूरा दुनिया में कोई यूनिवर्सिटी में बड़ा बड़ा यूनिवर्सिटी में बाकी नहीं है, सब जगह से उसको गौरव मिला है. With corporate experiences at Siemens, Meralco and Johnson & Johnson, he brings exceptional industry expertise to the academia. He has served on several national committees of the Ministry of Education, UGC and AICTE, contributing significantly to higher education policy. Please, let's all thank him for his gracious presence and for the address. Thank you, sir. Thank you so much. தற்பொழுது நமக்கிடையில் அக்னிஹோத்ரி ஸ்ரீ ஞானானந்தர சப்கோட்டா அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்மளுடைய ட்ரஸ்ட்டு வருடா வருடம் ஒரு அக்னிஹோத்ரி ஃபேமிலியை கூப்பிட்டு கௌரவிக்கிறத நம்ம ஒரு பெரிய மதிப்பாக கௌரவமாக நம்ம செஞ்சுட்டுருக்கோம். இந்த வருடம் அதன் சார்பாக நம்மளுடைய நாராயணன் சார் அவர்கள் அவரை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார்.